பிரைஸ் லார்ட். வெல்கம் டு ஷைன் இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி. நல்ல ஒரு ஆராதனை நம்ம கேட்டோம். வருகிற நாட்கள்ல உங்களுக்கும் இந்த மாதிரி ஜூம் பிளாட்ஃபார்ம்ல ஆராதிக்கணும் ஆசை இருந்துச்சுன்னா நீங்க கன்சிஸ்டன்டா ரெகுலரா நம்மளுடைய லைவ் மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வருகிற நாட்கள்ல வாய்ப்புகள் வழங்கப்படும். தேங்க்யூ ரசிகா, ரொம்ப அழகான ஆராதனை. கடைசியா நாங்க நம்ம பாடின பாடல்ல இருக்கிற வரிகளை நான் நினைவு கூற ஆசைப்படுகிறேன். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர் அப்படின்னு நம்ம பாடணும். தூதர்கள் உணவால் இந்த ஜனங்களை போஷித்தீரே, கண்மலையை நீ பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் சேர்த்து பாடணும். ஆக்சுவலா இந்த பாடல் அந்த செங்கடலை நீ பிளந்து அதுக்கு முன்னாடி என்னன்னு அந்த சேர்ந்ததான் போன வாரம் நம்ம பார்த்தோம். திருப்பி சொல்றேன், நம்ம ஒரு சீரீஸ்ல இருக்கோம். ஓகேவா, மெசேஜ் சீரீஸ்ல இருக்கோம். இன்னைக்கு 2வது வாரம். போன வாரம் ஏன் அந்த 10 வாதைகளை கர்த்தர் அனுமதிச்சார்? ஏன் கர்த்தர்னா அவ்வளவு கடின உள்ளம் கொண்டவரா? ஏன் அவருக்கு அந்த ஒரு இரக்கம் இல்லையா? எதுக்கு போட்டு அவரே பார்வனுடைய இதயத்தை கடினப்படுத்தணும்? ஏன் அவரே பண்ணணும்? அவனே கொஞ்சம் மனம் மாறினா கூட டைம் கொடுத்துருக்கலாம். ஆனா அவரே தேவனோ பார்வனுடைய இதயத்தை கர்த்தரோ கடினப்படுத்தினார் அப்படின்ற மாதிரிலாம் ஏன் இதெல்லாம் நடக்கணும்? அதுக்கு பின்னாடி காரணம் என்னன்றது ஒரு கிளிம்ஸ், ஒரு சாம்பிள் பார்த்தோம். என்ன அப்படின்னா, கடைசியா நம்ம ஒரு வேர்ஸ் பார்த்தோம். அந்த வேர்ஸை நான் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறேன். யாத்திராகும் 5:2 நம்ம பார்த்தோம். அந்த மாதிரி மோசேவும் ஆரோனும் இந்த மாதிரி என் ஜனங்களை விடுவீங்க, அவர் கர்த்தர்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் ஆராதனை செய்யணும்னு சொல்லிட்டு மக்களை கூப்பிடுறாரு. நம்ம இவர் கேட்ட கேள்வி அதற்கு பார்வோன், நான் இஸ்ரவேலை போக விட கர்த்தரின் வார்த்தையை கேட்கறதற்கு அவர் யார்? அவர் கேட்ட ஒரு கேள்வி, அதோடைய பதில் தான் அவர் யாருன்றத பிரம்மாண்டமா காட்டிட்டார், சிறப்பா செஞ்சு விட்டாருன்ற மாதிரி. அவர் யார்? நான் கர்த்தரை அறியேன் அப்படின்னாரு. ஓ, நான் யாருன்னு கேக்குறியா? இந்த காட்டுறேன் பாருங்க. 10 வாதைகளை தும்சம் பண்ணாரு. இதுதானா? இது மட்டும்தான்? ஏன் கர்த்தர் அந்த எகிப்து மக்கள் மீதும் அந்த பார்வோன் மேலேயும் அவ்வளவு கோபாக்கின, அதுக்கு காரணம் என்னன்ற அல்டிமேட்டான காரியங்களை இன்று நம்ம ரொம்ப சீரியஸா பார்க்க போறோம். இன்னைக்குதான் மெயின் மெசேஜ். ஓகேவா? போன வாரம் ஒரு சென்டர் பார்ட், இன்னைக்கு ப்ரீக்வல். ஓகேவா? அந்த போன வாரம் கற்றுக்கொண்ட அந்த வாதைகள், ஏன் 10 வாதைகள்? இன்றைக்கு நம்ம புதிய ஏற்பாடு திருச்சபையில இருக்கிறோம். நம்ம இயேசுவெல்லாம் அறிஞ்சு இருக்கிறோம். அதனால நம்மளுக்கு ரொம்ப அதிகமா தண்டிக்கப்படுத்தல, ரொம்ப அதிகமா பாதிக்கப்படுத்தல, கர்த்தர் கிருபை நற்றது எல்லாம் ஓகே. ஆனா ஹிஸ்டரியை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். கர்த்தர் எப்படி இருந்திருக்கிறார் அப்படின்னும் போது இவ்வளவு கொடிய வாதைகளை, 10 வாதைகள் நான் ஸ்கிரீன்ல போடுறேன் பாருங்களேன். நிறைய பேருக்கு அது இன்கேஸ் நீங்க இன்னைக்கு புதுசா வரீங்க தெரியலன்னா ஒரு ஷார்ட்டா கிளிம்ஸ் பார்த்துட்டு நம்ம ஸ்ட்ரைட்டா இதுக்குள்ள போலாம். ஒன் செகண்ட், ஸ்கிரீன்ல ஒரு பிக்சர் போடுறேன், அது பாருங்களேன். அது எவ்வளவு கொடுமையா இருந்திருக்கும். ஏன் இதெல்லாம் நடக்குது? இனிமேலும் இதெல்லாம் நடக்குமா? அந்த மாதிரி காரியங்கள்லாம். ஓகே, இதெல்லாம் போன வாரம் பார்ட் 1ல பார்த்தோம். காட் ஸ்டெப்ஸ் இன், காட் ஸ்டெப்ஸ் இன். தேவன் இறங்கினால் என்ன ஆகும் பாருங்க. 10 வாதை, தண்ணீர ரத்தமா மாறிச்சு, ஃபுல்லா தவளைங்க, ஃபுல்லா பேனுங்க, ஃபுல்லா வண்டுகள், அப்புறம் ஆடு மாடுலாம் செத்து போச்சு, உடம்பு ஃபுல்லா கொப்பளங்கள், அப்புறம் கல்மழையும் நெருப்பும் மேல இருந்து கொட்டுச்சு, அதுக்கப்புறம் வெட்டுக்கிளிங்க வாதைகள், அதுக்கப்புறம் இருட்டு, அதுக்கப்புறம் லாஸ்டா முதல் பேரான எல்லாருடைய ஃபர்ஸ்ட் பார்ன் சன்ஸ், ஓகேவா, அவங்களுடைய பசங்களே சாவ வச்சிடறாரு. அதுக்கப்புறம் தான் அப்பா போய் தொலைங்கடா அப்படின்ற மாதிரி விட்டாரு. ஏன்? வாட் இஸ் தி எக்ஸாக்ட் ரீசன் வை காட் ஹார்டன் ஃபாரோஸ் ஹார்ட்? தேவனிய பார்வோனுடைய இதயத்தை கடினப்படுத்துறார் என்பதோடைய முழு ரீசனை நீங்க நம்ம பார்க்க போறோம். ஓகே, கர்த்தருடைய அந்த லெவல் எக்ஸ்ட்ரீம் கோபாக்கினைக்கு காரணம் என்ன? அதுதான் இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம். சோ ரெடியா இருங்க. இந்த மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணும்போது எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருந்துச்சு. நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீக்கே சொன்ன மாதிரி ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஏன் அதை சொல்றேன் அப்படின்னா, ஒரு ஆழமான ரகசியம் ஒண்ணு, ஒரு சீரியஸா இதை எடுத்துட்டு போக போறோம்ன்ற போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. இன்றைக்கு நம்ம பார்க்க போறது பார்ட் 2, கர்த்தர் இறங்கினால் அப்படின்னு. when God steps in, பார்ட் 2 நம்ம இன்னைக்கு பார்க்கணும். ஓகேவா? நிறைய ஒரு சில வசனங்கள் இன்னைக்கு இருக்கும். ஸோ யாராவது நல்ல இன்டர்நெட் கனெக்ஷன்ல இருக்கிறவங்க, பேக்ரவுண்ட் நாய்ஸ்லாம் இல்லாத ஆள் யாருன்னா, வெபியாலக்கா நீங்க இருக்கீங்களா? வசனம், நான் சொல்ற வசனங்கள் எல்லாம் படிக்க முடியுமா? ஒரே ஆளா இருந்தான் ஈஸியா இருக்கும் எனக்கு. ஓகேக்கா, ஓகே. எல்லாருமே பைபிள் இருக்கிறவங்க யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் வச்சுக்கொள்ளலாம். வேர்சஸ்ல இருந்து நம்ம பார்க்க போறோம். ஏன் கர்த்தர் ஏன் அந்த கொடிய வாதைகளை அனுப்பினார், அதற்கெல்லாம் காரணம் என்ன, அதுதான் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? எஸ், யாத்திராகம் 1:6 முதல் படிக்கலாம். அக்கா நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். யாத்திராகம் 1:6. எச்சாச்சா? எகிப்துக்கு போன இஸ்ரவேலுடைய குமாரரின் நாமங்களாவன,
ரூபன், சிமியோன், லேவி, யூதா, இசக்கார், செபுலோன், பென்யமீன், தான், நப்தலி, காத், ஆசேர் என்பவைகளே. இவர்கள் யாக்கோபுடனே தங்கள் தங்கள் குடும்பத்தோடும் கூட போனார்கள். யோசேப்போ அதற்கு முன்னமே எகிப்தில் போயிருந்தான். யாக்கோபின் கர்ப்ப பிறப்பாகிய யாவரும் 70 பேர். அக்கா ஒரு யோசேப்பும் நிமிஷம். அவனுடைய ஆறாம் வசனமா? ஆறாம் வசனமா? இல்ல யாத்திராகமம் இப்பதான் படிக்க 1:6. போறேன். 6வது வசனம் இல்ல இப்பதான் 6. படிக்க போறேன். 6 படிங்க ஸ்ட்ரைட்டா. யோசேப்பும் அவனுடைய சகோதரர் யாவரும் அந்த தலைமுறையார் எல்லாரும் மரணம் அடைந்தார்கள். ஓகே, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். யோசேப்பு எகிப்துல ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ஹீரோ. ஓகேவா? இந்த காலகட்டத்துல ஏன் யோசேப்புடைய அந்த வம்சம் துன்புறுத்தப்படுறாங்க அப்படின்னா, யோசேப்பும் அவனுடைய சகோதரர் யாவரும் அந்த தலைமுறையார் எல்லாரும் மரணம் அடைஞ்சிட்டாங்க. ஓகேவா? பல வருஷம் ஆயிடுச்சு. 7ஆம் வசனம், இஸ்ரவேல் புத்திரர் மிகுதியும் பலுகி ஏராளமாய் பெருகி பலத்திருந்தார்கள். தேசம் அவர்களால் நிறைந்திருந்தது. நல்ல இஸ்ரவேல் ஜனம் வந்து கொழுத்து நல்லா கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணவும் நல்லா அந்த இடத்துக்கு போய் பிளஸடா இருக்கிறாங்க. யோசேப்பின் நிமித்தம். ஆனா அவர் உயிரோட இல்ல. அவங்க சகோதரர் யாருமே உயிரோட இல்ல. அவங்க சந்ததி வாழ்ந்துன்னு இருக்கு. 8வது வசனம், சிக்கல் பிரச்சனை இங்கதான் ஆரம்பிக்குது. யோசேப்பை அறியாத புதிய ராஜன் ஒருவன் எகிப்தில் தோன்றினான். இங்கதான் சிக்கல் ஆரம்பிக்குது. அவன் தன் ஜனங்களை நோக்கி, இதோ இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள், இங்கதான் பாருங்களேன் இன்செக்யூரிட்டி. இங்க ஏன் கொடிய வாதைகள், அதோட ஃபர்ஸ்ட் காரணம் எங்க ஆரம்பிக்குதுன்னா, யோசேப் அறியாத ஒருத்தன் வந்துட்டான். சரி, வரலாறு தெரியலன்னா பரவாயில்ல. இவருடைய மைண்ட் செட் பாருங்க. இந்த பார்வனுடைய மைண்ட் செட். அவன் தன் ஜனங்களை நோக்கி, இதோ இஸ்ரவேல் புத்திரராகிய ஜனங்கள் நம்மிலும் ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமா இருக்கிறார்கள். இந்த நாள்ல கிறிஸ்டியன்ஸ் என்ன பேர் தெரியுமா வச்சுக்கிறாங்க? மைனாரிட்டி. இப்போ ஆனா அந்த காலத்துல இவங்க மெஜாரிட்டி ஆயிட்டானுங்களா, நம்மளும் ஏராளமா ஆயிட்டானுங்க, பலத்தவர்களா வேற இருக்கிறாங்கன்ட்டு பயந்து, இப்ப நம்ம மைனாரிட்டியா இருக்கோம், அப்ப மெஜாரிட்டி இவனுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்து ஒரு சில பிளான் இவங்களுக்கு அகேன்ஸ்டா செய்யப்படுது. அதுதான் பார்க்க போறோம். நம்மிலும் ஏராளமானவர்களும் பலத்தவர்களுமா இருக்கிறார்கள். 10, அவர்கள் பெருகாதபடிக்கும். ஃபர்ஸ்ட் ரீசன் கர்த்தர் ஆதியாகமம் துவங்கி இந்த ஆதாமேவளை படைச்சு பழுகி பெருகி பூமியை நிரப்புகள். பழுகி பெருகி, அண்டர்லைன் பெருகி. இங்க என்ன விஷயம்னா, ஏன் கர்த்தருடைய பிளானுக்கு ஒருத்தர் விரோதமா வந்தா என்ன ஆகும்ன்றதுதான் இந்த 10 வாதைகள். 10வது வசனம் சொல்லுது, அவர்கள் பெருகாதபடிக்கும். இந்த ராஜா என்ன பிளான் பண்றான்னா, கர்த்தருக்குன்னு ஒரு ஒரு கான்டெக்ட் இருக்கு, ஒரு பிளான் இருக்கு, ஒரு திட்டம் இருக்கு. இப்படிதான் உலகம் செயல்படணும், இயங்கணும்ன்ற மாதிரி இந்த ராஜா வந்து இவங்களை பெருகூடாதான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிளான் பண்றாரு. அது அச்சுதும்சம் பண்றாங்க. அதனாலதான் கர்த்தருடைய கோவாக்கினைக்கு இவர் ஆளாகிறாரு. அவர்கள் அண்டர்லைன் பெருகாதபடிக்கும், ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகைஞரோட கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாதபடிக்கும். 2வது இவர் பண்ண தப்பு. ஒண்ணு, அவங்க பெருக கூடாதுன்னு நினைச்சார். 2வது வந்து, இந்த ஊரை விட்டு இவனுங்க போக கூடாது, இங்கே லாக் பண்ணி இவனுங்களை. 2, நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும். அதாவது உபாயம்னா திட்டம், இல்லைன்னா பிளான், யுக்தி. ஓகேவா? பண்ண வேண்டும் அப்படின்னு நினைச்சாரு. 11வது வசனம், அப்படியே அவர்களை சுமைக்கிற வேலையினால் ஒடுக்கும்படிக்கு. ஆண்டவர் பார்த்து சும்மா இருப்பாரா? அவருடைய ஜனங்களை இந்த ராஜா பண்ண விஷயம், சுமக்கிற வேலையினால், அவங்களுக்கு ஒரு வேலை கொடுத்து ஒடுக்கும்படிக்கு அவர் மேல் விசாரணைக்காரரை வைத்தார்கள். இங்க ஏன் நீங்க நம்ம ஒரு கேள்வி கேட்பா, ராஜா பண்றாருப்பா, அந்த ஊர் ஜனங்க என்ன பண்ணாங்க? ஏன் எகிப்துல இருக்கிற எல்லாருடைய ஆடு மாடு செத்து போச்சு, எல்லாருடைய ஃபர்ஸ்ட் பார்ன் சன், முதல் பிறந்த ஆண் குழந்தை செத்து போச்சு. காரணம் என்ன அப்படின்னா, இவர்களும் இந்த ராஜாவுக்கு ஒத்துழைத்தார்கள். இஸ்ரேல் ஜனங்களுக்கு சாதகமா இருந்தவங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட், சாதகமா இல்லாதவர்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட். நல்லா புரிஞ்சுக்கணும். அதனாலதான் ஹிஸ்டரி நான் படிக்கிறேன், என்ன நடந்துச்சுன்னு. அவர்கள் மேல் விசாரணைக்காரரை வைத்தார்கள். அக்கா நீங்க மியூட் பண்ணிக்கலாம், நான் தேவைன்னா நான் சொல்றேன். அவர்கள் மேல் விசாரணைக்காரரை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பார்வோனுக்காக பித்தோம், ராமசேஸ் என்னும் பண்டசாலை பட்டணங்களை கட்டினார்கள். 12ஆம் வசனம், ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ, இதுதான் பாருங்களேன் எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை, ரொம்ப சூப்பரா இருக்கு பாருங்களேன். ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பழுகி பெருகினார்கள். இதை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிற யாருன்னா, நீங்க ஒடுக்கப்பட்டு கொண்டிருந்தீங்கன்னா, உங்களை யாருன்னா வேலை நிமித்தம், அதிகாரத்தின் நிமித்தம், அது அரசாங்கமா இருக்கலாம், நீங்க வேலை செய்யற இடம், ஸ்கூலு, காலேஜ், வேற ஒரு டெஸ்ட், ஏதோ அவங்களுடைய பவரை யூஸ் பண்ணி என்னை வந்து ஒடுக்குற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். அது உண்மையா இருந்தா மட்டும்தான். ஓகேவா?
எனக்கு நான் ஃபீல் பண்றேன், எனக்கு தோணுது அப்படிலாம் கிடையாது. நிஜமாவே என்ன ஒடுக்குறாங்க அப்படின்னா, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். எங்கெல்லாம் பைபிள் ஃபுல்லாவே எங்கெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒடுக்கப்படுறாங்களோ, அங்கெல்லாம் பலுகி பெருகுறாங்கன்னு அர்த்தம். புதிய ஏற்பாடுல நன்றிருக்கு. பழைய ஏற்பாடுல வசனம் சொல்லிட்டு பாருங்க. யாத்திராகமம் 1:12. ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ, அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து எரிச்சல் அடைஞ்சாங்க. பாத்தீங்களா? அவர்கள், ராஜா மட்டும் இல்ல, அந்த மக்களே, என்ன இவனுங்க எவ்வளவு ஓடுது, என்ன பண்ணாலும் எதுவுமே பண்ண முடியல இவங்கள அப்படின்ற அளவுக்கு இஸ்ரவேல் புத்திரை குறித்து எரிச்சல். ஒரு கர்த்தருடைய பிள்ளைங்க, அந்த இவங்களுடைய தாத்தனுக்கு தாத்த யோசேப்பு தான் நாளைக்கு சோத்துக்கு வழி இல்லாம இருந்ததுங்கள கர்த்தருடைய திட்டங்களை சொல்லி பஞ்சத்துல சாவாதீங்கன்னான்ட்டு இந்த 7 இயர் பிளான் எல்லாம் வச்சு 7 வருஷம் திட்டம் எல்லாம் கொடுத்து இந்த பூமியே காப்பாத்தினாரு. ஒரு நன்றி உள்ள இதயம் இல்லாம யோசேப்புல யாரு வரலாறு தெரியாத ஒரு ராஜா வரான், கூட சேர்ந்ததுங்களாம் ஜால்ரா அடிக்குதுங்க. அதுதான் மேட்ரு. ஓகேவா? பழகி பெறுகிறார்கள். ஆகையால் அவர்கள் இஸ்ரேல் புத்திரை குறித்து எரிச்சல் அடைந்தார்கள். எகிப்தியர் இஸ்ரேல் புத்திரரை கொடுமையாய் வேலை வாங்கினார்கள். நல்லா புரிஞ்சுக்கணும், ராஜா மட்டும் இல்ல, ஹோல் அந்த இஜிப்ட் பீப்புள் எல்லாருமே எகிப்தியர் என்ன பண்ணாங்கன்னா இஸ்ரேல் புத்திரரை கொடுமையாய் வேலை வாங்கத்தே ஓகே, சம்பளம் கொடுக்குறாங்க. இவங்க வந்து அடிமைகளா ட்ரீட் பண்ணி கொடுமையான வேலை வாங்குறாங்க. சாந்தும் செங்கலுமாகிய இவைகளை செய்யும் வேலையினாலும் வயலில் செய்யும் சகலவித வேலையினாலும், பாத்தீங்களா என்ன வர்க்கையோடு, சகலவித வேலையினாலும் அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள். ஒரு மனுஷன் உலகத்துல வாழணும், ஏதோ கடமைக்கு இருந்தோம் இல்ல, வாழணும். ஆனா இவங்க பாருங்க, அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள். இந்த ஜனங்கள்லாம் ஒண்ணு சேர்ந்து எதோ இவங்களை பண்ணி துன்புறுத்தி வேலை போல போட்டு, ஏன்டா வாழணும், ஆனா இது கசப்பான வாழ்க்கைன்ற அளவுக்கு அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள். அவர்களை கொண்டு செய்வித்த மற்ற எல்லா வேலைகளிலும் அவர்களை கொடுமையாய் நடத்தினார்கள். இவங்களை வச்சு நல்லா வேலை வாங்க வேண்டியது, என்னதான் வேலை வாங்கினாலும் இவங்க என்ன பண்றாங்கன்னா they were not treated well. கொடுமையாய் வேலை வாங்குகிறார்கள். நம்மளும் நாம் இருக்கிற இடங்கள்ல நம்ம வந்து கொடுமைப்படுத்தப்படுறோம், கொடுமையா வேலை வாங்குறோம்னா நல்லா புரிஞ்சுக்கணும், கர்த்தர் இறங்கினால் என்ன ஆகும்ன்றதுதான் நம்ம போன வாரம் பார்த்தோம். இந்த வாரமும் அதை பார்க்க போறோம். நீங்களும் இதை நான் படிக்கும் போது இஸ்ரவேல் மக்கள் மாதிரியே உங்க வாழ்க்கையில எதனா இருந்துச்சுன்னா ஒரு விஷயம், ஒரு ஹோப் நான் கொடுக்குறேன், ஒரு நம்பிக்கை. கர்த்தர் இறங்கினால் என்ன ஆகும் அப்படின்றத உங்க வாழ்க்கையில கர்த்தர் யார் என்பதை காமிப்பார். ரெடியா இருக்கு. ஓகேவா? சோ இவர்களோட வாழ்க்கையிலும் மற்ற எல்லா வேலைகளும் அவர்களை கொடுமையாய் நடத்தினார்கள். 15. அதுமன்றி எகிப்தின் ராஜா சிப்பிரால் பூவால் என்னும் பேருடைய எபிரேய மருத்துவச்சிகளோட பேசி, இது மட்டும் இல்லாம ரொம்ப ரொம்ப கொடுமை ஒண்ணு நடக்குது. இங்கதான் இவர் வந்து ஒரு எல்லையை மீறி போறாரு. ஓகேவா? மருத்துவச்சிகளை கூப்பிட்டு, நர்சஸ கூப்பிட்டு, நீங்கள் எபிரேய ஸ்திரீகள், அதாவது இஸ்ரேல் மக்கள், ஓகேவா, எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் போது, குழந்தை பெற்றுக்கும் போது மருத்துவம் செய்யும் போது அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து, ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள். பாத்தீங்களா? இந்த கொன்று போடுற வேலையை ஆண்டவர் ஆரம்பிக்கல. நல்லா புரிஞ்சுக்கணும், ஆண்டவர் ரொம்ப எப்பவுமே நல்லவர். ஹி இஸ் ஆல்வேஸ் குட். காட் இஸ் ஆல்வேஸ் குட். ஆனால் ஏன் அந்த 10வது அதரா பிள்ளைங்களை இவன் வச்சவன இவன் அருகான். சிம்பிள் புரிஞ்சுக்கணும். ஏன் 10வது வாதையில கர்த்தர் பாரபட்சமே பார்க்காமல் இஸ்ரவேல் புத்திரரை காப்பாத்துட்டு எகிப்துல இருக்கிற ஒவ்வொரு தலைச்சம் புள்ளியும் போட்டு தள்ளுறாருன்னா, இந்த கான்செப்ட் ஆரம்பிச்சது பார்வோனு, இவனுக்கு தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. யாத்திராகமம் 1:16 சொல்லுது, ஆம்பளை புள்ள அவளுங்க பெற்றுக்கினாங்கன்னா ஆண் பிள்ளையானால் கொன்று போற்று. பாத்தீங்களா? கமாண்ட் இது. ஓகே, ராஜாவுடைய கமாண்ட். ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள், பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும். எதுக்கு? வேலை செய்யறதுக்கு. ஆண் பிள்ளையானா இவங்களுக்கு போட்டி கிட்டி போட நாளைக்கு யுத்தம் வருவானுங்க. பொம்பளைங்கன்னா இவனுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு, வப்பாட்டியா வச்சுக்கிறதுக்கு. அந்த காலத்துல எல்லாம் ஸ்லேவ்ஸை தான் வப்பாட்டியா வச்சுப்பாங்க. ஓகேவா? மறுமனையாட்டியா. சோ அந்த மாதிரி எல்லாம் இவங்களுக்கு வேலை செய்யறதுக்கு, இவங்க கூட வச்சுக்கிறதுக்கு இவங்களுக்கு பெண் பிள்ளைகள் வேணும். சோ பெண் பிள்ளையை விட்டு வைங்கடா. பாத்தீங்களா மைண்ட் செட்டை? ஆண் பிள்ளையான போச்சல் கொன்று போடுகள் அப்படின்னு சொல்லிட்டு என்றான். 17வது மருத்துவச்சிகளோ, இங்கதான் ஒரு கிரேஸ். மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால், அது அவங்க ஊர் ஆள் தான் இருந்தாலும் மருத்துவச்சிகளோ, அந்த ஊர்லயும் நல்லவர்கள் இருக்காங்க பாருங்களேன். மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளைப்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளையும் உயிரோட காப்பாற்றினார்கள். இவங்க இந்த மாதிரி பண்ணா ராஜா சும்மா விடுவாரா? 18வது அதனால் எகிப்தின் ராஜா மருத்துவச்சிகளை அழைப்பித்து, நீங்கள் ஆண் பிள்ளைகளை உயிரோட காப்பாற்றுகிற காரியம் என்ன என்று கேட்டான். இன்னும் நான் உங்க சாவடிக்கு சொன்னேன்ற மாதிரி அதற்கு மருத்துவச்சிகள் ஒரு ஞானமா ஒரு ஆன்சர் பண்றாங்க. பார்வோனை நோக்கி, எபிரேய ஸ்திரீகள் எகிப்திய ஸ்திரீகளை போல் அல்ல, அவர்கள்
நல்ல பலம் உள்ளவர்கள். பாத்தீங்களா? ஏன் இவங்களை அடிமையா வச்சுக்கணும்னு ஆசைப்படுத்துறோமோ, எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ராங், நல்ல பலம் உள்ளவர்கள். மருத்துவச்சி அவர்களிடத்துக்கு போகும் முன்னமே அவர்கள் பிரசவித்தாகும் என்றார்கள். ஏங்க நாங்க போறதுக்கு முன்பதாகவே குழந்தை பெத்துக்கிறாங்க, நாங்க என்ன பண்றது அப்படின்னு பொய் சொல்றாங்க. ஆனா அவங்க சொன்னது வந்து உண்மை அல்ல. ஏன்னா இவங்க வந்து பாரபட்சம் பார்த்து கர்த்தருக்கு பயந்ததுனால அவங்க வந்து அந்த மாதிரி பண்ணாங்க. 20வது வசனம். இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். நான் ஆல்ரெடி நான் சொன்னேன். கர்த்தர் எக்காரணத்து கொண்டும் கெட்டவரே அல்ல. கர்த்தரை பைபிள் ஆட் எனி ஸ்டேஜ் கெட்டவர் மாறி தோன்றினால் நம்ம தான் தப்பு பண்றோம். அப்ப நம்ம தப்பா புரிஞ்சுக்கணும். அந்த கதையோட ஹிஸ்டரி தெரியல. 10 வாதைகளை மட்டும் பார்த்துட்டு கர்த்தர் ரொம்ப மோசமானவர்ப்பா, கொடுமையானவர்ப்பான்னீங்கன்னா உனக்கு ஹிஸ்டரி தெரியலன்னு அர்த்தம். ஒழுங்கா ஃபுல்லா பைபிள் ஆதியாகமத்துல இருந்து ஃபுல்லா படிச்சு பேசு. அந்த மாதிரிதான். அதனாலதான் போன வாரம் அதை சொல்லிட்டு ஏன்றதை இன்னைக்கு சொல்றேன்னு சொல்றேன். 20வது வசனம் பாருங்க. இது நிமித்தம் அவங்க கர்த்தருக்கு பயந்து இந்த பிள்ளைகளை காப்பாத்துறதுனால இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார். ஜனங்கள் பெருகி மிகுதியும் பலத்து போனார்கள். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார். இந்த நாள்ல நம்ம இருக்கிற வேலை ஸ்தலங்கள்ல நம்ம வேற எங்க போனாலும் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறோம் அப்படின்னா, மனிதர்கள் அதன் நிமித்தம் நமக்கு மேலுள்ள அதிகாரிகள் வந்து நம்மளை வந்து தப்பு பண்ண சொல்லலாம். இதை பொய் கணக்கு போட்டுரு, இது பண்ணி, இதுதான் நம்மளுடைய ஃபார்மேட்ன்ற மாதிரி வாட் எவர் நம்மளை வந்து போட்டு திணிக்கலாம். ஆனால் நம்ம எங்க இருந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகள், நம்ம வந்து கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கணும். சோ நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் கர்த்தருக்கு பயந்திருக்கிறேன், நான் உண்மையாதான் இருந்தாகணும்னு சொல்லிட்டு தலையே போனாலும் பரவாயில்ல பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி உண்மைக்கு க்ளோசரா நம்ம இருக்கும்போது என்ன நடக்கும்னா, 21வது வசனத்துல அவங்களுக்கு நடந்த மாதிரி மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார். அதே போல நாமும் தேவனுக்கு பயந்தோம் என்றால் நம்மளுடைய குடும்பங்களை தழைக்கும்படி செய்வார். ஃபேமிலி இன்ஹெரிட்டன்ஸ், ஓகேவா? நம்மளுடைய சந்ததியான ஆசீர்வாதங்கள் எங்க அடங்கி இருக்கு அப்படின்னா கர்த்தருக்கு நாம் பயப்படுத்துறதுக்கு. இது வந்து இந்த இந்த மருத்துவச்சிகள், இந்த நர்சஸ் செஞ்சதுனால அவங்களுக்கு கிடைச்ச பொக்கிஷம், அது ஒரு கிஃப்ட். அப்பொழுது பார்வோன் பிறக்கும் ஆண் பிள்ளைகளை எல்லாம் நதியிலே போட்டுவிடும். ஓகே, சாவடிக்கும் இல்ல பிறந்துடுறாங்க. இங்க இவர் ஒரு திருப்பி 2வது பிளான் பண்றாரு. இந்த நதியிலே போட்டு விடவும் அண்டர்லைன் பண்ணுங்க. வேற ஒரு இடத்துல இது நான் அடுத்த வாரம் மெசேஜ்ல கோட் பண்றேன், ஓகேவா? நதியில போடுற கணக்கு இதுவும் இவர் தான் ஆரம்பிச்சார். பாத்தீங்களா? இந்த குழந்தைங்களை தண்ணியில போட்டு சாவடிக்கிற பிளான். அப்பொழுது பார்வோன் பிறக்கும் ஆண் பிள்ளைகளை எல்லாம் நதியிலே போட்டு விடவும் பெண் பிள்ளைகளை எல்லாம் உயிரோடு வைக்கும் தன் ஜனங்கள் எல்லாரும் கட்டளையிட்டான். இன்னும் ஆயிருக்கும் இந்த மாதிரி நம்ம இருக்கிற ஊர்ல இந்த மாதிரி ஒரு கொடுமை நடந்துச்சுன்னா என்ன பண்ணிருக்கும்? இப்போ போடல, இவங்க எதுவுமே செய்யல. மோசே என்கிற ஒரு குழந்தை காப்பாற்றப்படுது. எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை தான். மோசே வந்து அந்த மோசே எடுத்துன்னு போய் தண்ணியில விட்டுறாங்க, நைல் நதியில. அத அந்த குழந்தை அப்படியே போகுது. அப்போ வந்து அந்த எகிப்து ராஜா, இந்த ராஜாவுடைய பொண்ணு பார்த்துட்டு என்ன குழந்தை வந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய நானே வளர்க்குறேன்னு சொல்லிட்டு வளர்த்து, அதுக்கப்புறம் அதுக்கு வந்து அந்த குழந்தைக்கு பால் ஊட்டுறதுக்கு அந்த அம்மாவே கூப்பிட்டாங்களா? யாரு? அந்த எபிரேய மக்கள் வந்து யாருன்னா ஒருத்தர் கூட்டணும் போது கரெக்டா ஆண்டவர் எப்படி அமைக்கிறாரு பாருங்களேன். மோசைக்கு தாய்ப்பால் வேணும், தாய்ப்பால் தான் வேணும். உண்மையாலுமே அவங்க தாயையே பிளான் பண்ணி அப்படிலாம் கொடுத்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்றேன். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு மோசே வந்து அங்கேயே சகல காரியங்களையும் தேறினவனான மோசே வந்து எல்லாத்துலயும் அந்த ஈஜிப்ட்ல வளர்றாரு. மோசேக்கு தான் ஸ்கெட்ச். ஏன்னா மோசே தான் கர்த்தரால் அழைக்கப்பட்டது, ஓகேவா? ஸ்கெட்ச். ஆனா மோசே வந்து யாருனால் காப்பாற்றப்பட்டாருன்னா அந்த ராஜாவுடைய பொண்ணுனாலே காப்பாற்றப்பட்டு அரண்மனையிலே வளர வச்சார், ஓகேவா? அதெல்லாம் காடோடைய கிரேஸ், காடோடைய மிராக்கிள். இப்போ என்ன நடக்குதுன்னா மோசே நல்லா பெரியனாலும் விவரம் தெரிஞ்சது. யாத்திராகமம் 2:11 படிக்கலாம். அக்கா நீங்க படிங்க. யாத்திராகமம் 2:11. மோசே இறங்கினால் தலைப்பு, ஃபர்ஸ்ட் தலைப்பு மோசே இறங்கினால். மோசே ஒரு கொடிய காரியத்தை பாக்குறாரு. நான் இறங்குறேன்னா என் மக்களுக்காக இறங்குறாரு. என்ன ஆகுது பாக்கலாம். யாத்திராகமம் 2:11 படிக்கலாம். மோசே பெரியவனான காலத்தில் அவன் தன் சகோதரரிடத்தில் போய் அவர்கள் சுமை சுமக்கிறதை பார்த்து தன் சகோதரராகிய எபிரேயரில் ஒருவனை ஒரு எகிப்தியன் அடிக்கிறதை கண்டு ஓகே நிறுத்தலாம். இவங்க பாருங்க, ஒரு ஹீரோயிஸ் ஆரம்பிக்கிறாரு. அவனை மோசே நான் இறங்குறேன். மோசே பெரியவனான காலமா சின்ன பழைய இந்த பேரு, நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது என் ஜனங்களை துன்புறுத்தின கம்மன் போயிட்டேன். நான் பெரியவன் ஆயிட்டேன். பெரியவனான காலத்தில் அவன் தன் சகோதரத்தில் போய் அவர்கள் சுமை சுமக்கிறதை பார்த்து, தான் ஜனம் கஷ்டப்படுத்த பார்த்து தன் சகோதரராகி எபிரேயரில் ஒருவனை ஒரு எகிப்தியன் எனிமி அடிக்கிறான் அப்படின்றத கண்டு அங்கும் இங்கும் பார்த்து ஒருவனும் இல்லை என்று அறிந்து எகிப்தியனை வெட்டி
அவனை மணலிலே புதைத்து போட்டான். மோசே இறங்கினால் என்ன, மோசேக்கே இவ்வளவு கோவம் வருது. என்ன தெரியுமா, துன்புறுத்தப்படுறாங்க, ஏன் ஜனத்தை நீ எப்படி அடிப்பேன்னு சொல்லிட்டு இவர் ரிவெஞ்ச் எடுக்கிறாரு. எகிப்தியனை வெட்டி மர்டர், ஓகே, கொலை பண்ணிடுறாரு. கொலை பண்ணி புதைச்சு போட்டு கமன் தெரியாத மாதிரி போயிடுறாரு. 13வது வசனம், அவன் மறுநாளிலும் வெளியே போன போது எபிரேய மனுஷர் இருவர், அதாவது இவங்க ஆளுங்களை எபிரேய மனுஷர்னா இவங்க ஆளுங்க இஸ்ரேல் மக்கள், ஓகேவா. எபிரேய மனுஷர் இருவர் சண்டை பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவன் அநியாயம் செய்கிறவனை நோக்கி, நீ உன் தோழனை அடிக்கிறது என்ன என்று கேட்டான். நல்லது தானே கேள்வி கேட்டா, கேள்வி கேட்டா நம்ம ஆளுங்களுக்கு பிடிக்குமா? 14 பாருங்க. அதற்கு அவன், எங்கள் மேல் உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார்? டேய் அப்படிங்க, உன்னை யார என்ன என் மேல நியாயாதிபதி, நீ என்னடா என்ன கேட்கறதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்டு, நீ எகிப்தியனை கொன்று போட்டது போல, பாத்தீங்களா, நீ நேத்து அந்த எகிப்தியனை கொன்று போட்டது போல என்னையும் கொன்று போட நினைக்கிறாயோ என்றான். அப்பொழுது மோசே, காரியம் நிச்சயமாக வெளிப்பட்டது. ஆஹா, நேத்து அங்க இங்கேயும் பார்த்துட்டு தானே நம்ம இவனை சாவச்சு புதைச்சு போட்டோம், எவனும் நம்பால் பார்த்துட்டான் டோய், நம்மளுக்கு ஆப்பு ரெடி டோய் அப்படின்னு சொல்லிட்டு, அப்பொழுது மோசே, காரியம் நிச்சயமாக வெளிப்பட்டது என்று பயந்தான். மோசே இறங்கினார். மோசே ஹீரோயிசம் பண்ணாரு. மோசே பயந்தாரு, பயந்தான். பார்வோன் அந்த காரியத்தை கேள்விப்பட்டான். அப்படியே வேர்ட்ஸ் ஸ்ப்ரெட் ஆகுது, பார்வோன் காதுல போகுது. அந்த காரியத்தை கேள்விப்பட்ட போது மோசையை கொலை செய்ய வகை தேடினான். மோசே பார்வோன் இடத்துல நின்று தப்பியோடி மீதியான் தேசத்துக்கு போய் தங்கி அங்க ஒரு துறவண்டையில் உட்கார்ந்தான். இவர் அந்த ஊரை விட்டே ஓடிடுறார், சாவச்சிட போறாங்க. மோசே இறங்கினால் என்ன ஆகும்னா, ஒரு 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 ஹீரோயிசம் பண்ணலாம், அதுக்கப்புறம் ஊரை விட்டு ஓட வேண்டிய கதை தான். இதுதான் மனுஷன் நமக்காக. மனுஷனை நம்ம நம்பி, மனுஷன் எனக்காக நிப்பான், மனுஷன் எனக்காக ஃபைட் பண்ணி, எனக்காக இறங்க ஒரு மோசம் இருக்காண்டா, எங்க அண்ணன் இருக்கிறான், என் தம்பி இருக்கிறான், எங்க அக்கா, யாரும் வந்துருக்கு. அதாவது அவங்க எல்லாம் ட்ரை பண்ணுவாங்க. நிஜமா மோசே சீரியஸான எஃபர்ட் போட்டாரு. ஆனால் கர்த்தர் இறங்கினால் அப்படின்றதுக்கு ஒரு பவருக்கும், மனுஷன் எனக்காக இவர்கள் இறங்கினார்களான்றது நிறைய வித்தியாசம். எனக்காக இந்த கட்சி நிக்கொண்டா அந்த கட்சி நாளைக்கு இல்லாமலே கூட இருக்கு. எனக்காக இந்த தலைவர் வருவானா, அவங்க இல்லாம கூட இருக்கு. எனக்காக எங்க பாஸ்ட் வருவாரு, அவருக்கு பலம் இல்லாம கூட போயிடும். எனக்காக இவங்க யாருமே நிக்க மாட்டாங்க. விஷயம் என்னன்னா, மக்கள் நல்லவர்கள் தான், உங்களுக்காக நிக்கக்கூடிய மக்களை ஆண்டவர் அனுமதிக்கலாம். ஆனா நம்மளுடைய போக்கஸ் மக்கள் மேல வச்சிட்டோம், மோசேக்கள் மேல வச்சிட்டோம்னா, மோசே ட்ரை எல்லாம் பண்ணுவாரு. அவருக்கே ஆப்படிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது, ஆள விடுற சாமின்ட்டு ஊரை விட்டே ஓட்டாரு. அப்ப அவங்க ஜனங்க, அவன் எக்கேடு போட்டு கேட்டு போன எனக்கு என் உயிரை காப்பாத்தணும், அவங்களாவது அடிமைங்க, இருந்தாலும் என்ன சாவச்சிருவான் அந்த ராஜான்னு சொல்லிட்டு ஊரை விட்டு மீதியான் தேசத்துக்கு போயிட்டாரு. அங்க போயிட்டு கல்யாணம் பண்ணு, ஆடு மேய்ச்சின்னு ஜாலியா இருக்கு. ஜாலியா இருந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, 23ஆம் வசனம், ஓகேவா. சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். இவரை கொலை பண்ணி தேடி திரிந்த அந்த ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து, நல்லா புரிஞ்சுக்கணும், இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து. ஏன்பா, அந்த ராஜா தானப்பா பிளான் பண்ணா, அவன் தான் செத்துட்டானே. இஸ்ரவேல் புத்திரர் எப்படி அடிமைத்தனத்தினால் தவித்து? ஏன்னா அந்த ராஜா செத்தாலும் கூட இருக்கிற எல்லாருக்கும் என்ன மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிடுச்சுன்னா, இஸ்ரேல் ஜனங்கன்னா அடிமை, இவங்களை போட்டு சாவடிக்கணும், போட்டு வேலை வாங்கணும், கொடுமை பத்தணும்னு சொல்லிட்டு இஸ்ரேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவிர்த்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். யார்கிட்ட? காட் கிட்ட. அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. இந்த நாள்ல நம்ம கூப்பிடுற நம்மளுடைய அழுகுரல், நம்மளுடைய ஹர்ட்ஸ், நம்மளுடைய பெருமூச்சுகள், இதெல்லாம் மற்றவங்களுக்கு கேட்கிறாங்களோ இல்லையோ, நம்ம நீங்க உங்களுடைய கணவன் இல்ல உங்க மனைவி, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணணும். எப்பத்தாலும் இருக்குன்னு, எப்பத்தாலும் புலம்பு, உனக்கு இதே வேலையா போச்சு, எப்பத்தாலும் நெகட்டிவா பேசி எங்க உயிர் எடுக்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுடைய சமாதானத்தை அவங்க காப்பாத்திக்கணும். பாருங்களேன், நம்மளோட ஜபங்களை, நம்மளுடைய கூக்குரல்களை, நம்மளுடைய பெருமூச்சை கேட்கிற ஒரு தேவன் உண்டு. அவரை தான் நம்ம ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். வார்த்தை சொல்லுது, அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சன்னதியில் எட்டினது. நீங்க உங்களுடைய சத்தத்தை கேட்கிற தேவனா இருக்கிறார், நம்மளுடைய கூப்பிடுதலை கேட்கிற தேவன். 24ஆம் வசனம், தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு, பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் அவங்கள போட்டு அடிச்சு துன்புறுத்தோம் அப்படின்னு ஒரு பெருமூச்சு விடும் போது, அந்த பெருமூச்சு கூட கர்த்தர் ஜெபமா கேட்பார். அவ்வளவு நல்ல தகப்பு. பாத்தீங்களா, அவங்க வாயை திறந்து கூப்பிடல, அவன் அழுல புலம்பல, அது இல்லாம நடந்திருக்கும், அது இல்லாம கேட்டிருப்பாரு. ஆனா எந்த லெவல் இருக்கும் கர்த்தர் நம்ம நேசிக்கிறார், எந்த அளவுக்கு நம்மள காட் நோட்டீஸ் பண்ணுவார்னா, வெயில முடியலன்ற அளவுக்கு வேலை வாங்கி ரொம்ப நொந்து நூடுல்ஸ் ஆகும் போது, அதாவது ஜபிக்க முடியல, அந்த அளவுக்கு டயர்டு, வேலைப்பாடு, அவ்வளோ டயர்ட் பிசிக்கலா, வி ஆர் லைக் லாஸ்ட். நம்ம அந்த அளவுக்கு துன்பப்படுத்தப்படுறோம். அவ்வளோ கொடிய ஸ்டேஜ் போனாலும் நம்மளுடைய அல்டிமேட் பிரேயர் எதுவாக இருக்குன்னா, நம்மளுடைய பெருமூச்சு.
நம்ம அது பிரேயரா பண்ணலனாலும் கர்த்தர் அதை பிரேயரா கேட்பார். பாருங்க, தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தான், அண்டர்லைன் தான், ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கொண்டார். தன் உடன்படிக்கையை நினைவு கொண்டார். தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தான் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். அண்டர்லைன், தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தான் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். இவங்க ஜெபம் பண்ணதுனால ஆண்டவர் வரலங்க. இவங்க பெருமூச்சை கேட்கிறாரு. டே இரு, ஆபிரகாமுக்கும் ஈசாவுக்கும் யாக்கோபுக்கும் உடன்படிக்கை செய்தேனே, கர்த்தர் ஏன் இறங்கினாரு? எதுக்கு 10 வாதனா? என் செல்லம் ஆபிரகாமுக்கு நான் உடன்படிக்கை செஞ்சேன், என் புள்ள ஈசாக்கு நான் உடன்படிக்கை செஞ்சேன். எத்தனை இருந்த யாக்கோபு இஸ்ரேலா மாறின அந்த இஸ்ரேல் சந்ததி தான் இவங்க. அந்த இஸ்ரவேல் யாக்கோபுக்கு நான் செய்த உடன்படிக்கையை நான் நினைவு கூர்றேன், நான் இறங்குறேன்டான்னு சொல்லிட்டு இறங்கி அதுக்கப்புறம் நடந்ததுதான் அந்த ரொம்ப அவ்வளவு பெரிய ஒரு மேசக்கர் கூட சொல்லலாம். அவ்வளவு கொடிய லாஸ்ட் வீக் ஃபுல்லா நம்ம பார்த்த அந்த கொடிய ட்ரீட்மெண்ட். ஏன் இவங்களுக்கு 10 வாத போட்டு டம் 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 ஏன் இதயத்தை கண்ணை படுத்தினார்? உன்னை சும்மா விட போறது இல்லை, நான் கடினப்படுத்துவேன், நானே அடிக்கிறேன் நான் உன்னு சொல்லிட்டு தலைவர் கால இறங்க அச்சு சுக்குநூறாக்கி தும்சம் பண்றாரு. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தான் செய்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்தார். நீங்க கிறிஸ்தவர்களா இருக்கலாம், உங்களுக்கு முந்தைய சந்ததியில கிறிஸ்தவர்கள் நல்ல கர்த்தருடைய பிள்ளைகள் ஆபிரகாம்கள் ஈசாக்குகள் யாக்கோபுகள் இருந்தாங்கன்னா நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். அவர்களுக்கு கர்த்தர் செய்த உடன்படிக்கையை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார், அவர் மறக்கவில்லை. இன்கேஸ் என்னுடைய சந்ததி இதுக்கு முன்பாக இருந்த சந்ததி கிறிஸ்தவர்களா இல்ல, கடவுள்னா ஏசப்பலா யாருன்னு தெரியாது, நான் தான் ஃபர்ஸ்ட் கிறிஸ்டியன் அப்படின்னா ஒரு குட் நியூஸ் நான் சொல்றேன். உங்களுக்கு கர்த்தர் செய்த உடன்படிக்கைகள், ப்ராமிசஸ், கோவனன்ஸ், வாட் எவர் இட் இஸ், கர்த்தர் செய்த உடன்படிக்கைகளை உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகள் வரைக்கும் 1000 தலைமுறைகளுக்கு அவர் செய்ய வல்லவரா இருக்கிறார். நம்ம மறித்து போயிடலாம், நம்மளே மறந்துடலாம், கர்த்தர் மறக்க மாட்டாரு, தலைமுறை தலைமுறையாய் காக்க வல்லவரா இருக்கிறார். அந்த ஒரு அஷூரன்ஸ் நான் கொடுக்குறேன். அது மாதிரி உங்களுக்கு பண்ணிருக்கிறார். பெருமூச்சை கேட்டு தான் செய்த உடன்படிக்கையை கர்த்தர் நினைவு கூர்ந்தார். 25ஆம் வசனம், தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். இதுதான் குட் நியூஸ். ஓகேவா? இவ்வளவு காரியம் நடக்குது. என்னதான் பண்ணிருப்பாரு காட், என்னதான் பண்ணிருப்பாரு. இவ்வளவு காரியம் அவர் கேட்கிறாராம், ஜெபத்தை கேட்டாரா, இது பண்ணாரா, அது பண்ணாரா? எஸ், எல்லாமே பண்ணாரு. 25ல நான் இந்த வசனத்தோட கன்க்ளூட் பண்றேன். ஒரு நிமிஷம் மியூட் பண்ணாதீங்க யாரும். சோடா அது ஏடா போட்டது. ஓகே, சாரி. 25வது வசனம், யாத்திராகமம் 2:25, தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். ஓகே, இந்த வசனத்தோட நம்ம இன்றையோட மெசேஜ முடிக்கணும். when God steps in, கர்த்தர் இறங்கினான். எதுக்கு இதை நான் சொன்னேன் அப்படின்னா, வாட் எவர் இட் இஸ், நம்மளுடைய பெருமூச்சுகள், நம்ம காட் கொடுத்த உடன்படிக்கைகள் எல்லாத்தையும் நம்ம யோசிக்கணும். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். இன்றைக்கு என்னை பார்க்க யாரும் இல்லை, என்னை கேட்பார் மேற்பார் இல்லை, என்னை அரவணைக்க யாரும் இல்லை, நான் சொல்றதை நான் ஷேர் பண்ணா கேட்டு கூட யாரும் இல்லை. வாட் எவர் இட் இஸ், உங்களுடைய புலம்பல் எது வேணா இருக்கலாம். ஆனா ஒரு விஷயம் சொல்லிடுறேன், தேவன் உங்களை கண்ணோக்கி கொண்டிருக்கிறார். தேவன் உங்க மேல கண்ணை வைத்திருக்கிறார். அவர் உங்களுடைய சூழ்நிலைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் களம் இறங்குவார், கவலைப்படாதீங்க. அந்த ஒரு வார்த்தையை சொல்லதான் நான் வந்திருக்கேன். கர்த்தர் இறங்கினால் என்ன ஆகுன்றதை நம்ம பார்த்தோம். இது நம்மளுடைய வாழ்க்கையில அப்படியே டைரக்ட்லி ப்ரொபோஷனல். ஓகேவா? அப்படியே பொருந்தும் நம்மளுடைய வாழ்க்கையிலும். இஸ்ரவேல் புத்திரருக்கு எந்த அளவுக்கு அவர் நல்லவரா இருந்து அவங்களுக்காக இறங்கி, நானே இறங்குறேன், நானே செஞ்சிருவேன்றாரு. அந்த மாதிரி நானே இறங்குறேன், நானே செய்யறேன்ன்ற மாதிரி ஏன் ஜனம் ஆபிரகாமுக்கு, ஈசாக்கு, யாக்கோபுக்கு நான் செய்த உடன்படிக்கை நான் இறங்கி என் பிள்ளைங்களை நான் நினைவு கூர்ந்து நான் பண்றேன்டான்ற மாதிரி நினைவு கூர்ந்து தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். தேவன் அவர்கள் மேல கண்ணோக்கினால், தேவன் அவர்களை நினைத்தருளினால் என்னங்க ஆகுமா? எதிரி சத்தா அச்சு பூச்சி 10 வாதை போட்டு நொறுக்கு அச்சு மூஞ்சி முகரெல்லாம் பேச்சு, ஏன்டாப்பா இவங்கிட்ட மாட்டோம், ஐயோ இது என்னடா இது, யார் கர்த்தர், நீ கர்த்தர் யாரா அந்த கர்த்தர்னு கேள்வி கேட்ட வாய், ஐயோ ஆள விடுறா சாமின்னு சொல்லிட்டு, ஏன்பா போறதுதான் போற, அந்த நாயை உசுன்னு சொல்லிட்டு போ அப்படின்ற மாதிரி, ஏன்பா போறதுதான் போற, என்னையும் ஒரு பிளெஸிங்க போட்டுப்பா, என்னையும் கொஞ்சம் ஆசீர்வச்சிருப்பான்னு சொல்ற அளவுக்கு கர்த்தர் அப்படியே தலைகீழ மாத்தினாரு. அதுதான் நம்ம லாஸ்ட் வீக் மெசேஜ்ல கேட்டோம். ஓகேவா? கர்த்தர் நமக்காக இறங்குகிற தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் இறங்கினால் என்ன ஆகும்? கர்த்தர் இறங்கினா என்ன? அதுதான் நம்ம பார்த்தோம். 10 வாதைகளை போட்டு மெரி நெரிச்சு
சுக்குநூறு ஆக்கி அப்பா கையில காதுல மூக்குல இருக்கிறதெல்லாம் கழட்டி கொடுத்துட்டாங்க. என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்றேன். இன்கேஸ் உங்களுக்கு பைபிள் தெரியாதா இருக்கலாம் இருந்தீங்கன்னா, அந்த ஊரை விட்டு இவங்க போகும்போது they plundered the Egyptians. அதாவது கோல்டு சில்வர் எல்லாத்தையும் அக்கம் பக்கம் வந்து உன் பிள்ளை எப்பா தயவு செஞ்சு போய் சொல்லுங்க உங்க கடவுள் உண்மையான இருந்தா கையில இருந்தா போகும்போது என்ன பண்ணுவோம், இந்த கோல்டு வச்சுக்கோ சில்வர் வச்சுக்கோன்ட்டு அங்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த 6 லட்சம் புருஷர் 6 lakh மென் மட்டுமே டிராவல் பண்றாங்க. அதுக்கப்புறம் குழந்தை குட்டி ஆடு மாடு எல்லாத்தையும் சேர்த்து கிட்டத்தட்ட 20 லட்சத்துக்கும் மேல இருக்கிற ஒரு கும்பல் வந்து அந்த எகிப்து அடிமைத்தனத்துல இருந்து விடுவிக்கப்பட்டது. இதுக்கெல்லாம் காரணம் ஒருவரே, அந்த ஒருவர் மோசே அல்ல. மோசே இறங்கினால் என்ன ஆகும், போன ஸ்பீட்ல வர்த்தமானு இப்படி கிளம்பிடுறாரு. ஆள விடுறா சாமி உனக்காக இறங்குன்னு சொல்லிட்டு எனக்கே ஆப்படிக்கப்படாது. அதனால கர்த்தர் இறங்கினால் ஒன்ஸ் காலடி எட்டு வைக்கிற வரைக்கும் தான். எட்டு வைக்கிற வரைக்கும் கொஞ்சம் டைம் ஆகும். அந்த பிக்சர் பாத்துக்கோங்க, இதுக்கு முன்னாடி போட்டெல்லாம் கால் வைக்கிற பிக்சர். என்னுடைய சூழ்நிலையில எனக்கு விரோதமா செயல்படுற ஆள்கள் மத்தியில வாட் எவர் கால் என் தலைவை எடுத்து வைக்கிற வரைக்கும் தான் நீ ஆட முடியும். வெஸ்டாருன்னு வைங்களேன், தப்பாவே நினைச்சுக்காதீங்க. அதுக்கப்புறம் நோ டர்னிங் பேக். அவர் வந்து திரும்பி பாக்குற ஆள்லாம் கிடையாது. ஒன்ஸ் தலைவன் களம் இறங்கிட்டாருன்னா அதுக்கப்புறம் அதம் பண்ணி போட்டுருவார். நான் வந்து பச்சையா சொல்றேன், லிட்ரல் மீனிங்ல நான் சொல்றேன். அதம் பண்ணி போட்டாரு. சங்கார தூதனை அனுப்பி வெற்றா பிள்ளைங்களை எல்லாரும் சரமாரியா. ஏன் ஸ்கெட்ச் யாருக்கு போட்ட, நீ யாருக்கு போட்ட? என்னுடைய பிள்ளைங்களுக்கு போட்ட. இஸ்ரேல் மக்கள் கர்த்தருடைய பிள்ளைகள், உடன்படிக்கையின் பிள்ளைகள். ஏன் பிள்ளை என்ன சொன்ன, முதல் அதாவது ஆம்பளை புள்ளனா வெட்டா நான் வெட்டுறேன்னா உன்னுடைய எல்லா எகிப்து மக்கள் எல்லாருடைய முதலாவது போல பிறந்த ஆண் குழந்தைகளை சங்காரத்துடன் வந்து ஒரே நைட்ல அடிச்சு தும்சம் பண்ணி சரசரன்னு வெட்டி போட்டான். இது சரித்திரம், ரியலா உண்மையா நடந்த ஹிஸ்டரிய நான் பேசிட்டு இருக்கேன். அப்பேற்பட்ட ஒரு பயங்கரமான தேவனை நாம் ஆராய்ச்சி கொண்டிருக்கிறோம். புதிய ஏற்பாடுல இருக்கிற இயேசு நல்லவர்னு நமக்கு தெரியும். பழைய ஏற்பாடுல இருக்கிற பிதாவாகிய தேவன் யெகோவா தேவன் ரொம்ப 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 நல்லவர். இயேசு நமக்காக பலியானார், பாவங்களை மறித்தார். ஆனால் பழைய ஏற்பாடுல ஒரு பெரிய பிரம்மாண்டமான நமக்காக வழக்காடு, நமக்காக களை இறங்கி யுத்தம் செய்த போர் வீரர், அப்பேற்பட்ட ஒரு பிரம்மாண்டமான பெரிய தேவன் நமக்காக ஒரு ஹீரோ இறங்கினார் பாருங்க. ஒரு ஹீரோயிக் ஆக்டர், என்னால அப்படிதான் பார்க்க முடியும். இறங்கி விடவே இல்லை. என் பிள்ளைங்களை நீ எப்படா தொடுவ? எப்படா உன் மைண்ட்ல அப்படி வந்துச்சு? எப்படா அடிமை தானே பத்துவ? யாரா யோசேப் யாருன்னு தெரியுமாடா? உன் தாத்தனை போய் கேளுறா, உன் தாத்தனை போய் கேளு. யாரு உன் பஞ்சத்துல அடிபட்டு செத்து இருக்கணும், உலகமே செத்துச்சு, இன்ன வரைக்கும் நீ உயிரோட இருக்கிற காரணம் யாரு? உங்க தாத்தனை போய் கேளுறா. ஏன் பிள்ளைங்க மேலடா கையை வைக்கிறன்னு சொல்லிட்டு அடி தும்சம் பண்ணி அச்சு சுக்குநூறு ஆகுறாரு. கையெழுத்துக்கும் தயவு செஞ்சு போங்கடான்னு சொல்லிட்டு பார்வோன் அனுப்பி விட்டார். போற போக்குல ஒரு வார்த்தை சொன்னாரு, எப்பா போய் ஆராதிக்கிறீங்களே, பிளஸ் மீ, என்னையும் ஆசீர்வதிங்கள். அந்த வசனத்தை நம்ம ப்ரீவியஸ் போன வாரம் பார்த்தேன். என்னையும் ஆசீர்வதின்னு சொல்லிட்டு கையேந்தி கும்பிட்டு போராஜா கர்த்தர் இறங்கினால் இன்னும் அவனு புரிஞ்சுக்கினேன், உங்க கர்த்தர் யாருன்னு அறிஞ்சுக்கினேன், தயவு செஞ்சு போங்கடான்னு சொல்லிட்டு எந்த பாரம் எந்த ராஜா இவர்களை தடை பண்ணி உன்னை வெட்டிடுறேன் உன்னை தண்ணியில போட்டுறேன்லாம் சொன்னாரோ அதுக்கு ஈக்குவலா ஆப்போசிட்டா, எப்பா கோல்டு வேணுமா வச்சுக்கோ, சில்வர் வேணுமா வச்சுக்கோ, வேற எதுனா வேணுமா தயவு செஞ்சு நீங்க இந்த இடத்த விட்டு காலி பண்றீங்க, ஏன்னா காலி பண்ண போயிடுங்க. ஏன்னா இன்னைக்கு என் ஒரு புள்ள செத்தான், நாளைக்கு நானே செத்துருவேன். என் உசுருக்கு உடன்பாடு இல்லை, ஐ மீன் கேரண்டி கிடையாது, தயவு செஞ்சு போய் தொலைங்க தெய்வங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்லா ஜனங்களா சேர்ந்து வழி அனுப்பி வைத்தார்கள். அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஹீரோயிக்கான ஒரு ஆக்ட் தலைவர் இறங்கி ஒரு வேற லெவல் சம்பவம் பண்ணி விட்டேன். கதை இதோட முடிஞ்சிச்சா? அப்படியே முடிஞ்சிருமா ஸ்டோரி? இஸ் ஸ்டோரி ஓவர் ஆர் இஸ் தேர் எனிதிங் எல்ஸ் லெஃப்ட்? வேற எதனா மிச்சம் இருக்கா? தேவன் பார்வோனுக்கு அவர் யார் என்ற முழுமையை காண்பித்தாரா? 10 வாதைகள் போதுமானதா இருந்துச்சா? ஆர் இதுக்கப்புறம் அவர் முழுமையா அவர் வெளிப்படுத்த காண்பிக்க வேற எதனா இருக்கா அப்படின்ற கேள்வி வந்துச்சுன்னா அடுத்த வாரம் வாங்க. கதை முடியல, கர்த்தர் இறங்கினால் அப்படின்ற சாப்டர் இதுவே எப்படி சொல்றது, ஓவர் த ஹெட். அதாவது இப்பா இவ்வளோ காரியங்களை செய்திருக்கிறாரே தாம் பிள்ளைங்களுக்கு, இது முடியல, கதை பாதியில நிறுத்திருக்கிறேன், அடுத்த வாரம் வாங்க. கம்ப்ளீஷன் ஓகேவா? அந்த பார்வோன் ராஜா அவங்க என்னதான் ஆனாங்க, அதுக்கப்புறம் அதோடைய முழுமை என்னதான் நடந்துச்சு, கர்த்தர் எந்த அளவிற்கு அடிமட்ட வரைக்கும் இறங்கி கர்த்தர் இறங்கினால் அப்படின்ற ஒரு சீரீஸோட ஸ்டார்டிங். அதாவது கொஞ்சம் போன வாரம் பார்த்தோம், இன்றைக்கு நிறைய ஃபர்ஸ்ட் ஆஃப் ப்ரீக்வல் பார்த்தோம், அடுத்த வாரம் சீக்வல் பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப கிளைமேக்ஸ் ஆஃப் த சீரீஸ் ஓகேவா? இந்த சீரீஸோட கிளைமேக்ஸ நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம்.
ஸோ கர்த்தர் நல்லவர், இந்த வார்த்தை உங்களை ஆசீர்வதிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். காட் இஸ் குட். தேங்க்யூ ஸோ மச். நான் வந்து ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்றேன். இது வந்து யூடியூப்ல கேட்கறவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துதல்களும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ ஆல்.